பாரு உன் பாக்கெட்ல எவ்வளவு இருக்குன்னு உனக்கு தெரியாது, பட் அவளுக்கு தெரியும். மொத்தத்தையும் உனக்கு ரோட்ல விட்டுருவா. அனுபவத்துல சொல்றேன். ஏமாந்த சொன்னா கேள்றா மச்சி, இவட்ட சொல்றா. டேய் நம்பாதடா, ஏமாத்தி போயிடுவா. டேய் பொறுச்சுக்கடா. காதல் நீ காயம் நீ நீ காணல் நீயே மறைந்தாயே வேஷம் நீ பொய்கள் நீயே மாற்றம் நீ நான் உடைந்தேன். நீ மீரா லவ் பண்ணவளுக்குலாம் நான் ஷேவ் லவ் பண்ணல மச்சி. இந்த ஆஃபர்ல ஏதோ போட மாட்டாங்க, ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீயா வருமே, அந்த மாதிரி தான் உன் லவ்ல கச்சது தான் எனக்கு ஸ்ரேயா. அப்படியே ஃப்ளோல ஒரு ஜாலியா இருந்துச்சு, நானும் அப்படியே போயிட்டேன். ஆனா எனக்கும் இந்த கல்யாணம் சீரியஸ் ரிலேஷன்ஷிப்னா பயம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்டயே சொல்றேன். அவரை எப்பவுமே ஒரு மாதிரி கெத்தா நக்கலா என்ன டாமினேட் பண்ணினே இருப்பாளா? இது வரைக்கும் அவன் ஒரு வாட்டி கூட ஐ லவ் யூனே சொன்னது இல்ல. எனக்கு எவ்வளவு நாளா. ஆனா இப்ப திடீர்னு அவ கூட இல்ல அப்படின்னு நினைக்கும் போது அதை அக்செப்டே பண்ண முடியல மச்சி. தெரியல, லவ் பண்ணிட்டேன் போல. மாறிக்குது. பொய்கள் நீயே மாற்றம் நீ நான் உடைந்தேனே. காதல் நீ காயம் நீ நீ காணல் நீயே மறைந்தாயே வேஷம் நீ பொய்கள் நீயே மாற்றம் நீ நான் உடைந்தேனே கனவே நீ நான். சாரி மச்சி, இது எல்லாமே என்னால தான்டா. லவ்ல மைண்டே வேலை செய்யல. கல்யாணம் பண்றோம், செட்டில் ஆகிறோம், ஏதாவது பிளான் எல்லாம் பண்ணி சொதப்பி இப்படி ரோட்ல உட்கார வச்சிருக்கேன். ரியலி சாரி மச்சி. ஸ்மெல்லே வரல. என்ன சரக்கு மச்சான்ச்சா? படா லூசு. நான் வீட்டை விட்டு வெளில வந்து ஒரு 6 வருஷம் இருக்குமா? இது வரைக்கும் நான் எங்க இருக்கிறேன், என்ன பண்றேன், எதுவுமே எங்க அப்பாவுக்கு தெரியாது. அவருக்கு அதை பத்தி கவலையும் இல்ல. இவ்வளவு நாள் என்ன யாரா பாத்தீங்கன்னா நீதான்டா. இந்த அனிமேஷன் கேமிங் இதை விட்டா வேற எனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நீ குத்தது மச்சி. நீ எல்லாம் இல்லைன்னா என் லைஃப்ல எப்பயோ நான் ரோட்டுக்கு வந்திருப்பேன். தோ அந்த அண்ணன் மாதிரி. நான் இப்பயும் பச்சையா சொல்றேன் மச்சான், நான் உன்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன். அது சொல்றதுல எனக்கு வெக்கமே கிடையாது. எனக்கு லைஃப்ல எல்லாமே நீதான் மச்சி. லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட், உன் பின்னாடி வந்துனே இருப்பேன். இப்ப என்ன ரோட்டுக்கு வந்துட்டேன், இருந்தா அண்ணா உங்க கூட தானே இருக்கிறேன். இந்த சிச்சுவேஷனுக்கு மட்டும் கையில ஒரு போன் இருந்து வச்சுக்க, ஒரு ரிங்டோனை போட்டு அவளுங்களை வெயிட்டா கலாச்சிருப்பேன். ஆனா அவளுங்க தான் போகும்போது போனு பர்சு கிர்சுன்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாளுங்களே. சிம்பு பாடுறதுலாம் கரெக்ட் தான் மச்சி. டேய் டேய் எங்கடா போற சித்து? டேய் மச்சான். அதுவும் ஒர்க் ஆகல. என்ன கழுத ஒரு ஏட்டியுமே வேலை செய்யல. ராத்திரி எங்கேயும் பணத்தை இருக்கிறது.
the game, play the game, peace on the flow. Play the game, play the game. Grey mark intersection இருக்கு, அவங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். I'm on it. Okay? Yeah. Okay. சொல்லுங்க அம்ஜத். சார், கோவா போலீஸ் ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிருந்தோம். அவங்க அஃபீஷியல் ஆர்டர் காப்பி கேட்குறாங்க. ப்ரொசீட் பண்ணிட்டா சார்? தேவையில்லை, ஏன்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் நம்ம தான் நோட்டீஸ் பண்ணுவோம், தெரியும். எஸ் சார். அவங்க அங்கே போக வாய்ப்பு இல்லை. அம்ஜத் 5:45 நம்ம ரிசார்ட் போனோம். கரெக்ட் சார். 3 மணி வரைக்கும் பசங்க முடிச்சுன்னு தான் சொன்னானுங்க. எஸ் சார். அந்த 3 hours கேப்ல தான் அந்த பொண்ணுங்க அங்கிருந்து கிளம்பிருக்கணும். பை ரோடு தான் கிளம்பிருக்காங்க. ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. ரிஸ்க். I'll tell you what. அம்ஜத், சொல்லுங்க சார். கோவாலேருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் நியரஸ்ட் ஏர்போர்ட் இல்லை ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு பாருங்க. ஓகே சார். அங்கிருந்து கிளம்பின ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள், அதாவது ஃபர்ஸ்ட் ஏர்கிராஃப்ட் இல்லை ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எந்த மேஜர் சிட்டியை கனெக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. ஷியோர் சார். அதை கண்டுபிடிச்சா ஐ திங்க் வில் பி ஆன் த ட்ரெயில். யா. எஸ் சார். பரிதாபத்திற்குரிய என் வாழ்க்கையில படையெடுக்க உன் கைக்கு கிடைச்சது காதலுங்கிற அந்த புனிதமான மலர்தானா? அதை வச்சா நீ என்ன வீட்டிட்ட? அவளுங்களை ஏதாவது பண்ணுண்டா. எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு வச்சு செய்யணும் மச்சான். செய்யலாம். பட் அவளுங்க தான் கேடியாச்சே. அவங்களோட உண்மையான பேர் கூட நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், அவளுங்களும் நம்மள மாதிரி தான். அது போதும், அதை வச்சு பிடிச்சிடலாம். மச்சி, ட்வீட் மாதிரி இருக்கு, கொஞ்சம் புறா மாதிரி சொல்ல. சிம்பிள் மச்சி. நம்மளா இருந்த அவங்க சிச்சுவேஷன் என்ன பண்ணிருப்போம்? ஃபர்ஸ்ட் திங், கோவால இருந்து கிளம்பி தூரமா வேற ஊருக்கு போயிருப்போம். கரெக்டா? நம்ம செஞ்ச கிரைமை பத்தி வந்திருக்கான நியூஸ் பேப்பர், டிவி, இன்டர்நெட்னு ஒண்ணு விடாம செக் பண்ணுவோம். எதுவும் ரிப்போர்ட் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே we are safe னு ஒரு தைரியம் வந்துடும். பேக் டு பிசினஸ். சும்மா வெளியே சுத்த முடியாதுல்ல. they need an identity, ஒரு கவர் அப். ஆப் டெவலப்பர், அனிமேட்டர், நமக்கு ஒரு ப்ரொஃபைல் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவங்களுக்கு பியூட்டிஷியன், ஷெஃப். கரெக்ட். அவங்க 2 பேரும் நேரம் அவங்க கேம் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஒன்னு பண்ணலாம், எல்லா பெரிய சிட்டிஸ்லயும் பப்ளிஷ் ஆகிற ஃபிளையர்ஸ், கிளாசிஃபைட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவோம், இன்க்ளூடிங் ஆன்லைன் ஆட்ஸ். அதுல ஃப்ரீலான்ஸ் பியூட்டிஷியன், ஷெஃப், சர்வர்ஸ் ஆட் ஏதாவது போஸ்டா இருக்கான்னு பார்ப்போம். பர்டிகுலர்லி ரீசென்ட்லி போஸ்டட் ஆட்ஸ். அந்த நம்பர்ஸ் எல்லாமே கான்டாக்ட் பண்ணி செக் பண்ணுவோம். கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், பட் if we're lucky நம்ம டார்லிங்ஸ் சீக்கிரமா பிடிச்சிடலாம். சீக்கிரம் வா. ட்ரை பண்ணு. அத சாப்பிடு. ஸ்பைசியா இருக்கும். அண்ணா ட்ரை பண்ணலாம். थैंक यू. ஹே, ஹாய். ஹாய். இந்தா. நீ கேட்ட எல்லாமே இருக்குடா. டேய், என்னடா பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லையே. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் இந்த சாக்குல அப்படியே. நம்புற மாதிரியா இருக்கு? நீ சொல்றது பார்த்தா நாங்க 2 பேர் கோவால போய் 2 பொண்ணுங்களை நம்பி கையில இதெல்லாம் எழுந்துட்டு ஒண்ணுமே இல்லாம முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி பேசுற. என்ன கவர்மெண்ட் லேப்டாப்ல ஸ்டிக்கர் ஒட்டி எடுத்துட்டியா? டேய், அதெல்லாம் விடுறா, ஏதாவது ஆர்டர் பண்றா. Yeah, is it Juhu? Yeah, can I know the timing? I can surely come there. Yeah, okay. Hello? Yes, I'm from Thane. Yeah, that won't be a problem. Yes, sir. Sure, sir. என்ன சொல்றீங்க? அந்த பொண்ண பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. அப்புறம் அன்னைக்கு மட்டும் சிச்சு சிச்சு பேசுனீங்க. எல்லார்கிட்டயும் நான் அப்படிதான் சிச்சு சிச்சு பேசுவேன். அப்புறம் எங்க கிட்ட மட்டும் மறைச்சு பேசுறீங்க. எப்படி ஆஃப் பண்ண பத்தியா? How to find Shreya. எனக்கு என்னமோ இது ஒர்க் அவுட் ஆகும் தோணல மச்சி. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே தேடினே இருக்குது. அந்த டிசிபியாலே அவளுங்களை பிடிக்க முடியல. ஃப்ரீயா விட்டு பேசாத வேற எதனா பண்ணலாம்னு யோசிக்கலாம். கையில இருக்கிற காசுல வர காலியானே இருந்துச்சு. காண்டா இருக்கு. வாவ், வாட் அ ஹவுஸ் கீப்பிங். எல்லா ஹோட்டல்லயும் இந்த வார்த்தை வேற ஒண்ணு வச்சிடறானுங்க மச்சான். ஆனா இந்த ஹோட்டல்ல நம்ம எவ்வளவுதான் கலைச்சு போட்டாலும் திருப்பி ஃபர்ஸ்ட் நைட் ரூம் மாதிரி பல ரெடி பண்ணிடுறானுங்களடா. ஹாய். ஏய், வீட்டே சூப்பரா மாத்திட்டீங்கடா. பா, வீடு இப்பதான் என்ன மாதிரி செம்மையா இருக்குது. இதுல எக்ஸ்பர்ட். வீட்டுக்குள்ள எக்ஸ்ட்ரா எதையும் எடுத்துட்டு வர மாட்டா, இருக்கிறது தூக்கி வெளில போட மாட்டா. இருக்கிற திங்ஸே வச்சு ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி சூப்பரா பியூட்டிஃபுல்லா மாத்திடுவா. மச்சி, இந்த ஊர்ல நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. ஒரு கிரைம் பண்றோம்,
ஷிஃப்ட் ஆகி வேற ஊருக்கு போறோம். அந்த ஊர்லயும் இதே ப்ரொஃபைல் இதே ஐடென்டிட்டி யூஸ் பண்ணா ஈஸியா ட்ராக் பண்ண மாட்டாங்க. மீராக்கு ஒரு ஸ்கில் இருக்குல்ல, ஒரு வீடு ஏதாவது பண்ணி அழகா மாத்திருவாளே. ஆமா, ஆனா அதுல ப்ரொஃபஷனல்ல வருமா என்ன? பை எனி சான்ஸ் அப்படி ப்ரொஃபஷனல் இருந்தா மீரா அதையும் அவ கவரப்பா சூஸ் பண்ண கூடாது. மச்சி இது பாருடா, அப்படி ப்ரொஃபஷனல் இருக்கு. ப்ரொஃபஷனல் ஹோம் ஆர்கனைசர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் who advise you on innovative home organizing solutions. சூப்பர்ரா. நம்ம கிட்ட இருக்கிற கிளாசிஃபைட்ஸ்ல இது ரிலேட்டடான ஆட்ஸ் ஏதாவது போஸ்டா இருக்கான்னு பார்ப்போம். மச்சி இது பாரு, இது சூப்பர் மச்சி. இது எந்த ஊரு? Just be casual. Okay. Good evening. बोलिए. I came across your ad regarding organizing homes. Oh yeah. Thanks for calling. What can I do for you? Ma'am, can you please explain in detail the nature of service you provide? Delhi. சார் கோவாலேருந்து பை ரோட் போனால் வர நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஹூப்ளியா ஒரு 3 hours தான் ட்ராவல். அங்கேருந்து காலை 7:10 டெல்லிக்கு ட்ரெயின் போகுது சார். லொகேஷன் ரீச் ஆயிட்டேன். இந்த இடத்துல ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். சரி. One and one, give me one, one and one, give me one, one and one, give me one, one and one, give me, one and one, give me one, one and one, give me one, one and one, give me one, one and one, give me. One and one, give me one, one and one, give me one, one and one, give me one, one and one. எனக்கு கால் பண்ணு மச்சி. ஐயா என்ன முறைகிற? அது என் காசுல வாங்கினது தானே? இது என் காசுல வாங்கினது தான். பேகு கண்டிப்பா இது என் காசுல வாங்கிருப்பீங்க. ஏய், நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுனேங்கிறேன், சும்மா கெத்தா முறைச்சுனேங்கிறேன். உங்க பணம் ஒரு 4 லட்சம் செலவாயிடுச்சு. 10 daysல கொடுத்துடும். இதுதான் வேணா நாங்க இதுக்கு இவ்வளவு தூரம் வர போறோம். உங்களை ஜூம் போட்டு தேடினுக்கிறாரு. யார் மச்சி அது? அந்த டிசிபி பிரதாப் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், உங்களை 2 நாள்ல புடிச்சு இந்த பணம் எங்க கிட்ட தானா வந்து சேர்ந்திருக்கும். ஆனா நாங்க அதுக்கு வரல. வேற எதுக்காக வந்தீங்க? உங்களுக்காக தான் வந்தோம். உங்க லவ்வுக்காக. இப்ப இன்னும் சூப்பரா லவ் பண்ணலான்னு வந்தோம். 4 பேர் ஒன்னா ஒரே ஃபேமிலியா இருக்க போறோம் நம்பணும். இப்ப திடீர்னு அதெல்லாம் ஃபேக்னா எப்படி விட்டுட்டு போறது? அதானே, எங்களை நான் உங்களை மாதிரி நினைச்சீங்களா? பசங்கம்மா, ட்ரூ லவ். நீங்க வேணானா நாங்க விட்டுருவோமா? we madly deeply sincerely loved you. இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? லவ் பண்ணுங்க. இதெல்லாம் வேலையாவது. மச்சி நீ போலீஸ் போன் போடு. நீங்க ஒழுங்கா மிச்ச காசுலாம் எடுத்துவாங்க. பாத்தீங்களா மூஞ்சி மாறுது இல்ல, பயமா இருக்குல்ல. இப்படிலாம் அதை கேட்டோமா என்ன? லவ் பண்ணுங்கன்னு தானே கேக்குறோம். அதான் பதில் வரல. ஏன்? நாங்க போய் சொல்லியிருக்கோம், ஏமாத்தி இருக்கோம். நாங்க இப்படிதானே தெரிஞ்சோம். கோவப்படாம எப்படி லவ் பண்றேன்னு சொல்றீங்க? ஏன்னா நாங்களும் அப்படிதான். அப்படிதான்னா திருட்டு பசங்க. திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே.
அப்போ நீங்க இன்ஜினியர்ஸ் இல்லையா? ஆப் டெவலப்பர், அனிமேஷன் சொன்னதெல்லாம் இன்ஜினியர்ஸ் தான். ஆனா அது சும்மா ஒரு கவரப்பா யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த காலத்துல இன்ஜினியரிங் படிச்சு யார் சம்பாதிக்கிறா? ஸோ இட் வாஸ் a better option. more money, more fun. அதுல சரி தப்புன்னு யோசிக்கல. இன்ஃபேக்ட் நாங்க யோசிச்சு பண்ண ஒரே விஷயம் லவ் தான். அந்த லவ் தான் எங்களை எல்லாத்தையும் விட வச்சது. ஃப்ரெஷ்ஷா வேற ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா நீங்க உங்களை அப்பயே போலீஸ்ல போட்டு விடலாம் தான் பார்த்தோம். இவன் தான் சொன்னா நீங்க தான் எங்களுக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச்னு. திருடனுக்கு ஏத்த திருடிங்கல்ல, செம்ம காம்பினேஷன் மச்சி. திருட்டுக்கல அப்படியே வடியுது பாரு. நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல. அதனாலதான் இவ்வளவு கன்ஃபியூஷன். இப்ப எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுல்ல? சொல்லுங்க. யோசிக்க ரொம்ப டைம் எல்லாம் இல்ல. உங்க 2 பேரும் இன்னும் ஒரே மாசத்துல பிடிச்சிருவேன் அந்த டிசிபி சொல்லியிருக்கான். கண்டிப்பா செய்யக்கூடிய ஆள் தான். டிசைட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தா